தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஜியோவிலிருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜியோ ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு வேளை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் இந்த மாதிரி நிறைய எம்என்சி அண்ட் கார்ப்பரேட் ஜாபோட அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஜியோவோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தாங்க நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபீல்டு சேல்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சைட்டில் ஈரோடு தமிழ்நாட்டில் உங்களுக்கான வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபுல் டைம் என்கேஜ்மெண்ட் தாங்க. இதை பொறுத்தளவுக்கு சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,80,000 3,30,000 வரைக்கும் பெர் ஆனம், அதாவது வருஷத்துக்கு சேலரி கொடுப்போம்னு சொல்கிறாங்க. மந்த்லி உங்களுக்கு ஒரு 20,000 30,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். ஸோ இந்த ரோலை பொறுத்தளவுக்கு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ளமோ 12th டிகிரி முடிச்சிருந்தாலே போதுங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. உங்களோட ப்ரொஃபைலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரக்ட் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. அதே மாதிரி அந்த ஈரோடு லோக்கல் ஃபெமிலியாரிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரோடை சுற்றி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி தமிழ் நல்லா பேச தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் ஹேண்டலிங் ஸ்கில்ஸ், அதாவது கஸ்டமர்கிட்ட நல்லா பேச தெரியணும். நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி அது அப்படின்னு பேசுகிற ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கணும். இன்ஃப்ளூயன்சிங் ஸ்கில்ஸு, ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை இந்த ஜாப் உங்களுக்கு கிடச்சிதுன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக அவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கற்றுக்கிறதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அட்ராக்டிவ் சேலரி அண்ட் பெனிஃபிட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கொடுத்த டார்கெட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட ரோலை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து புது கஸ்டமரை ஆன்போர்ட் பண்ணுற மாதிரியும், கஸ்டமர் டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணுற மாதிரியும், ஆர்டரை கலெக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பில்டிங் பெர்மிஷன்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டோட்டலாக ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் இல்லை, சேல்ஸ் ஆஃபீஸர் ஜாப்பு. ஸோ உங்களுக்கு கீழே 2-3 சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க. அவங்களும் நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் டிரைவிங் என்கேஜ்மெண்ட்டும் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு அவங்க ஃப்ரெஷர் தான் கேட்குறாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி கூட நீங்கள் டேரெக்டாக ட்ரை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு இந்த இடத்துல அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி உங்கள் நேமு, லாஸ்ட் நேமு, இமெயில் அட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொடுத்து சைன் அப் பண்ணி டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிற எல்லாருமே இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஜியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உள்ளே போகும்போது கஷ்டமாக இருந்தாலும் போக போக நல்ல சேலரி அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் இல்லை, கஸ்டமர் ஆஃபீஸர் ஜாப் அப்படிங்கிறதுனால டைரெக்டாக வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஜாபை பொறுத்து இதை தவிர்த்து உங்களுக்கு இந்த ஜாபை பற்றி ஏதாச்சும் இடத்துல ஏதாச்சும் டவுட்ஸ் வந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள்.